என்ன கொடுமைனா, மருத்துவத்தில் தரம் கூடி இருந்துச்சுன்னா மருந்தகத்தின் தேவை குறைஞ்சிருக்கும். மருந்தில் தரம் இருந்தால் மருத்துவமனைகளின் தேவை குறைஞ்சிருக்கும். ரெண்டுமே நாளுக்கு நாள் கூட்டிகிட்டு போகுதுன்னா நோயாளிகள் பெருகிட்டு போகிறாங்கன்னு அர்த்தம். சிங்கப்பூரில் பாருங்கள், மருத்துவமனை கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மருத்துவமனையெல்லாம் நிறைய தகவலுக்கு எடுக்க முடியல, அதனால் இருக்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இது மலேசியாவில் சின்ன நாடு தான், சின்ன நாடு. எப்படி எப்படி கொடுக்குறான் பாருங்க. அமெரிக்கா நட்சத்திர விடுதி போல வச்சிருக்காங்க. இங்க நம்ம மருத்துவமனை போனா கூடுதலா நோய் வந்துடும். அவ்வளவு சுகாதாரமா வச்சிருக்காங்க அவங்க. நம்மது எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கிலாந்து பாருங்க, பிரிட்டன் எப்படி வச்சிருக்கு பாருங்க. இங்க அங்க லாபத்தை கவனிக்காம சேவை, லாப தேவையை விட மக்கள் சேவை முதன்மையானதா கருதப்படுறதுனால அந்த நாடுகளில் அவங்க வரி எடுக்கிறாங்க. அந்த வரியை திருப்பி மக்களுக்கு இது மாதிரி சேவையாக கொடுத்துட்றாங்க. மருத்துவம், கல்வி, குடிநீர் விநியோகம், மின் உற்பத்தி விநியோகம், பகிர்ந்தளிப்பு அப்படி கொடுத்துட்றாங்க. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. சீனாவை பாருங்க, நம்மளை விட பெரிய நாடு, மிகப்பெரிய அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு, நம்மளை விட அதிகம். ஆனால் அவன் எவ்வளவு தரமாக கட்டமைச்சிருக்கான் பாருங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், உயிர்காக்கும் மருத்துவத்தை தரம் உயர்த்தி கொடுத்துட்றோம், மக்களுக்கு கொடுத்துட்றோம். அதில் உறுதியாக செய்வோம், அதில் சந்தேகம் உங்களுக்கு வேண்டியதில்லை. இங்கே